வணக்கம் உறவுகளே, நட்புகளே. உறவுகளே என்று சொல்கிறத விட நட்புகளே என்று சொன்னால் தான் பொருத்தமாக இருக்கும். காரணம், உறவுகளை விட இப்போது நட்புகள் தான் அதிகம் லதாங்கிக்கு. இப்போ இன்றைய நாள் ஒரு வாழ்வில் நினைவில் நிறுத்த வேண்டிய ஒரு நாள். என்னை பொறுத்தவரையில் மறக்க முடியாத நாள். இது ஒரு ஆவண பதிவாக கூட நான் யோசிக்கலாம். உண்மையில் ஒரு நிறைய விஷயம் இன்றைக்கு ஸ்டேட்டஸில் விட்டுருக்கிறேன். அந்த நினைவுகளை பதிகிற விடயமாக. அதால் நான் சொல்ல வாரது, இப்போ உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு ஏற்படுற துயரம். அது இப்போ பார்த்தீங்களா, வீட்டுக்கு வீடு வாசல் படி மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பெண்களை கை காட்டக்கூடியதாக இருக்குது. அதாவது ஆண்களால் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறது, கணவன் மேலால் துன்புறுத்தலுக்கு உள்ளாவது. இப்போ ஒழுக்கம் இல்லாத பெண்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாவது வேறு, அது ஓகே, ரெண்டு பக்கமும் என்று சொல்லலாம். ஆனால் குடி வேறு பிரச்சனை இப்படி அதுவும் இப்போ இந்த பயன்பாட்டால் நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்க கணவனால் துன்புறுத்தப்படுறது தான் இந்த காலம் கூட. ஆனால் அந்த காலத்துலேருந்தே கணவனால் துன்புறுத்தப்பட்ட ஒரு விடயங்கள் இருந்து வந்திருக்கு. அதுக்கு பல பேரை கை காட்டலாம். அதிலும் உதாரணத்துக்கு ஒரு பெண்மணி இருக்கிறா. அதை நீங்களே அறிந்து கொள்ளுங்க, எப்படி அறிந்து கொள்கிறீங்களோ அந்த வகையில். ஆனால் இப்போ எத்தனை இடங்களில் நான் பார்த்துட்டேன் காயப்படுறதும், வீட்டை விட்டு போகிறதும், பிறகு திரும்ப வந்து குடும்பமாக இருந்து குழந்தை ஒட்டி பெறுவதும். இதுதான் வாழ்க்கை என்றது தான் உண்மையான முடிவு.